அன்புமிக்க பங்கு மக்களே, இந்த வாரத்தினுடைய இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே வந்து நிற்கின்றோம். நாங்கள் நாளைய நாளிலே மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். இந்த மாதம் வணக்க மாதம். இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே மரியன்னையினுடைய புகழை பறைசாற்ற, மரியன்னை எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மகனிடம் பரிந்து பேசுகின்றமைக்காகவும் நன்றி சொல்லவும் நாங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதி வேளையிலே முயற்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதத்திலே எங்களுடைய மலைத்தளத்திலே நாங்கள் எல்லா கூடுதலான இல்லங்களுக்கு திருச்சுவ மாலை செவிப்பதற்காக மடுமாதாவினுடைய திருச்சிருவம் எடுத்து செல்லப்பட்டது. அந்த திருச்சிருவத்தினுடைய வருகையினாலே பலருடைய வாழ்விலே பல்வேறு விதமான ஆறுதல்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எல்லாவற்றையும் விட மேலாக மரியன்னை பரிந்து பேசுபவளாக எல்லா வேளையிலேயும் எங்களுக்கு தன்னுடைய அருளை மகனிடம் பெற்றுத்தருகிறவளாக இருக்கின்றாள். அந்த மரியன்னையினுடைய புகழை பறைசாற்ற, குடும்பமாக செவிக்க கிடைத்திருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பலர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே எங்களுடைய மறைத்தளத்திலே கடந்த 10 வருடங்களாக பல்வேறு விதமான பணிகளை ஆற்றிய மரியாயின் சேனையினர் தங்களுடைய இந்த 10 ஆண்டு நிறைவை நாளைய நாளிலே கொண்டாட இருக்கின்றார்கள். அந்த மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த முக்கியமான நாளிலே இந்த விழா 10வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்படுவது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இந்த 10வது ஆண்டு வரைக்கும் மரியாயின் சேனையினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவர் வழிநடத்தி மறைத்தளத்தினுடைய மரியாயின் சேனை 10 வயதை எட்டி இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு விதமான பணிகளை ஆற்றுவதற்கு மரியன்னை மூலமாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லா விதமான சக்திக்காகவும் பலத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். தொடர்ந்தும் இந்த நம்முடைய மறைத்தளத்திலே மரியாயின் சேனையினுடைய இந்த செயற்பாடுகள் இடம்பெற வேண்டும் என்றும், மரியாயின் சேனையினுடைய ஊழியத்தினாலே பலர் மனமாற்றம் அடையவும், பலர் ஆண்டவரின் பக்கம் வந்து சேரவும், பல அரும் பணிகள் இடம்பெறவும் வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். இன்னும் பலர் இந்த மரியாயின் சேனையினுடைய அங்கத்தவர்களாக இணைந்து பல்வேறு விதமான பணிகளை ஆற்றுவதற்கு, பல்வேறு விதமான ஊழியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி இன்னும் பலர் இதிலே இணைந்து அதன் மூலமாக பணி செய்வதை நோக்கம் வேறு எதுவும் அல்ல என்ற அந்த முக்கியமான விடயத்தை மனதிலே கொண்டு மரியாயின் சேனையினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்போம். இந்த நாளினுடைய, இந்த மாதத்தினுடைய, இந்த வாரத்தினுடைய இறுதி வேளையில் நிற்கிற நாங்கள் இறைவன் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து இறைவனுடைய துணையை வேண்டுவோம். இந்த வாரத்திலே இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை நாங்கள் நினைவு கூற இருக்கின்றோம். எங்களுடைய மறைத்தளத்தினுடைய 19 பேர் ஆண்டவருடைய ஆவியை பெற்று உறுதி பூசல் என்கின்ற அருட்சாதனத்தை எங்களுடைய ஜாழ்மறை மாவட்ட ஆயரிடமிருந்து பெற இருக்கின்றார்கள். எனவே உறுதி பூச பெற இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுவோம். ஆவி உந்துதலாவே ஆவியினுடைய கொடைகளால் நிரப்ப பெற்று ஆவியின் கனிகள் அவர்களுடைய வாழ்விலே சுவைக்கப்படவும், அந்த கனிகளை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே நிறைவாக்கவும் வேண்டிய அருள்வளங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம். ஒட்டுமொத்தத்திலே இந்த மாதம் முழுவதும் இறைவன் மரியன்னை ஊடாக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி தொடர்ந்து மரியன்னையினுடைய புகழ் காலமும் எவ்வேளையிலேயும் எல்லா இடங்களிலேயும் எதிரொலிக்க இந்த நாளிலே நாங்கள் முயற்சி எடுப்போம். நாங்களும்
எங்களுடைய முயற்சிகளாலே மரியன்னை புகழை எங்கும் பறைசாற்றுகிறவர்களாக மாறுவோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன்.